ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு 3 விதமான மில்க் ஷேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பனானா மில்க் ஷேக் செய்ய போகிறோம். அதுக்கு நான் நல்லா ரஸ்தாளி பழமாக எடுத்திருக்கேன். 2 பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸிங்க மில்க் ஷேக் செய்கிறது. இதுக்கு மட்டும் பால் மட்டும் ஃபுல் ஃபேட் மில்க்காக எடுத்துக்குங்க. அப்போ தான் க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ 2 பனானாக்கு 1 டம்ளர் பால் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட நம்ம ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவையான நட்ஸு ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஐஸ்கிரீம்லாம் எதுவுமே சேர்க்காதது தான் மில்க் ஷேக். இன்றைக்கி எல்லா மில்க் ஷேக்குமே அப்படி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்கிறது தான் நம்ம. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம சாக்லேட் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 10 ரூபா சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அது கூட பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு பூஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா. நாங்கள் பூஸ்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோன்றனால ஒரு சின்ன பாக்கெட் கடையில் வாங்கி தான் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. அப்புறம் காஃபித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இன்ஸ்டன்ட் காஃபித்தூள் சேர்த்துக்குங்க. எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே. அவ்வளோதாங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிரும். இது கூட சாக்கோ சிப் இருந்தால் அதை டாப்பிங்காக யூஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இல்லாட்டி சாக்லேட்டே நீங்கள் வீட்டிலேயே கட் பண்ணி கூட மேலால் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். நான் நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கலரே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது கூட தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க. மில்க் ஷேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீமே இல்லாமல் 3 விதமான மில்க் ஷேக் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு இது வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறனாலே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.